வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. திம்பம் மலைப்பாதையில் மரம் ஏற்றிச் சென்ற லாரி சாய்ந்த நிலையில் நிற்பதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. மரம் லாரியால் தினமும் தொடரும் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதை 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டதாகும். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு மரம் ஏற்றிச் சென்ற லாரி இன்று காலை 10 மணி அளவில் திம்பம் மலைப்பாதை 26வது வளைவில் திரும்பியபோது மரத்தின் பாரம் தாங்காமல் லாரி சாய்ந்த நிலையில் நின்று கொண்டது. மேற்கொண்டு ஓட்டுநர் லாரியை இயக்க முடியவில்லை. இதனால் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியவில்லை. கார்கள் மட்டும் சென்று வந்தன. மற்ற வாகனங்கள் அனைத்தும் பன்னாரி மற்றும் ஆசனூர் சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற ஆசனூர் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். பின்னர் பன்னாரியில் இருந்து கிரேன் வரவழைக்கப்பட்டு லாரியை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திம்பம் மலைப்பாதையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இரவு நேரங்களில் லாரிகள் செல்ல தடை விதித்தாலும் பகல் நேரங்களில் செல்லும் லாரிகளால் மீண்டும் மீண்டும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவது தொடர்கதையாகி வருகிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் மரம் ஏற்றிச் சென்ற லாரியால் 3 முறை கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டு பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனரக வாகனங்களை தடை செய்வதை விட்டுவிட்டு சிறிய வாகனங்களை தடை செய்துள்ளதால் பயன் ஏதும் இல்லை என கூறும் பயணிகள் திம்பம் மலைப்பாதையில் மரம் ஏற்றிச் செல்லும் லாரிகளை தடை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.